وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமலை குர்ஆன் தமிழாக்கத்தை முதல் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. நபியே, உம்மிடம் உடன்படிக்கை செய்தவர்கள் அல்லாஹ்விடமே உடன்படிக்கை செய்துள்ளார்கள். அவர்களின் கைகளுக்கு மேல் அல்லாஹ்வின் கை உள்ளது. யார் அதை முறிக்கிறாரோ அவர் தமக்கு எதிராகவே முறிக்கிறார். அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவருக்கு மகத்தான கூலி வழங்குவான். இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள்ல அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக உடன்படிக்கை செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றார். உடன்படிக்கை என்பது யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானின் நம்பிக்கையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகின்றார்களோ அவர்களிடத்துல உடன்படிக்கை பைஅத் எடுப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த ஒரு இஸ்லாமிய வழக்கப்படி ஒரு வழிமுறையாக வைத்திருந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி வருவார்கள். ஆண்களாக இருப்பார்களேயானால் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கைகள் இப்படி வைப்பார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளுக்கு மேல கைகளை வைத்து, நாங்கள் இணை வைக்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம், இன்ன பிற ஹராமான காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம், இதுவே நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக செய்யக்கூடிய உடன்படிக்கை, இதுதான் பைஅத் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக அதை முழக்க சொல்வார்கள். அப்போது அவர்கள் அதுதான் உடன்படிக்கை நிறைவேற்றப்படும். இப்படிதான் பல நபித்தோழர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இப்படி பைஅத் எடுப்பது ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிமுறையாக வைத்திருந்தார்கள். ஆண்களாக இருப்பார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கை மேல வச்சு அந்த உடன்படிக்கை எடுப்பாங்க. பெண்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் வாயளவில் அதை உரக்க சொல்லாக அவர்கள் சொல்லிவிட்டு இஸ்லாத்திற்குள் வருவார்கள். அதாவது பிரதானமாக பெண்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களும் இதே மாதிரியான உடன்படிக்கை சொல்லுவாங்க. நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணை நிரூபிக்க மாட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை நாம் செய்ய மாட்டோம், நம்முடைய கருப்புகளை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். இப்படிதான் அந்த உடன்படிக்கை என்பது ரசூலுல்லாஹ் வைத்திருந்தார். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நபியே, உன்னிடத்துல யாரெல்லாம் உடன்படிக்கை எடுக்கிறாங்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சபதம் எடுத்துவிட்டு அந்த உடன்படிக்கை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்திற்குள்ள நுழையிறாங்களோ, அந்த உடன்படிக்கை செய்யும் போது அவர்கள் உன்னிடத்துல மட்டுமே அவர்கள் உடன்படிக்கை செய்யவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கை செலுத்தினாங்க. அவங்க சொல்றது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடிதான் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அதை கருத வேண்டும் என்றால், எப்படி அதை நம்ப வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்பாக நின்று நீங்கள் அந்த உடன்படிக்கையை செலுத்துவது போல அந்த அளவிற்கு ஈடுபாட்டோட, அந்த அளவுக்கு பேணுதலோடு, அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த உடன்படிக்கையை செலுத்த வேண்டும். அல்லாஹ் முன்னாடி நின்று நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணுமோ அது மாதிரி அந்த உடன்படிக்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று அல்லாஹ் முதலாவதாக சொல்லிவிட்டு, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அந்த அவர்களுடைய கைகளுக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. நீங்க வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கைகளுக்கு மேலதான் வைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கைகளுக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது.
நீங்க சபதம் எடுக்கிறது அவ்வளவு அஸ்திவாரம் மிக்கது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கைகள் அதுல இருக்கின்றது. எனவே அந்த உடன்படிக்கையை நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும். ஆண்களாக இருப்பார்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க, இணை கற்பிக்க மாட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம், போர்க்களத்துல நம்ம சந்தித்தோமே ஆனால் புறம்போது காட்டி ஓட மாட்டோம் என்றெல்லாம் அவங்க சொல்லுவார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அல்லாஹுக்கு முன்னாடி இருந்து அந்த உடன்படிக்கை நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த வரம்பு மீறுதல் நம்ம செய்யக்கூடாது, இந்த கட்டுப்பாட்டை நம்ம மீறிடக்கூடாது, இந்த சபதத்தை முடிச்சிடக்கூடாது என்கிற அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கையை நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய கைகள் அதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு எச்சரிக்கை சொல்கின்றார். யார் அந்த வாக்குறுதியை, அந்த சம்பதத்தை, அந்த உடன்படிக்கையை மீறுகின்றார்களோ அவர் தனக்கு எதிராகவே அதை மீறுகின்றார். அதன் மூலமாக மறுமையில சந்திக்கக்கூடிய வேதனைகள் அவரை தான் அதை சந்திக்க போகின்றார். அதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, இந்த மார்க்கத்திற்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த உடன்படிக்கை நீங்க மீறினீங்கன்னா அதுவே உங்களுக்கு தான் எதிரானது. அதன் மூலமாக நீங்க தான் தண்டனை அனுபவிக்க போறீங்க, அதன் மூலமாக கூடிய வேதனைகளை நீங்கள் தான் சந்திக்க போறீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றார், யார் அந்த கொடுத்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறார். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் அவர்களுக்கு மகத்தான கூலி என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதைத்தான் இந்த மாதிரியான வழிமுறையை அல்லாஹ் பல்வேறு குர்ஆன் வசனங்களின் மூலம் சொல்லியிருக்கின்றார். அதாவது ரசுல்லாவை பொறுத்த வரைக்கும் ரசுல்லாவுக்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து செய்யப்படக்கூடிய காரியமாகத்தான் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம ரசுல்லா சொல்லி ரசுல்லாவுடைய கட்டளையின் அடிப்படையில ஒரு காரியத்தை செயல்படுத்துவோம் ஆனால் அது யாருக்கு கட்டுப்பட்டதாக ஆகும் என்றால் வெறுமனே ரசுல்லாவுக்கு நம்ம கீழ்ப்படைந்திருக்கிறோம், ரசுல்லாவுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பது மட்டும் ஆகாது. அது அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்பட்டதாக ஆகும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரிதான் இந்த வசனத்திலையும் உடன்படிக்கை எடுக்கிறது நீங்க ரசுல்லாவுக்கு தான் எடுக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலும் அந்த உடன்படிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு அவசியம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில படிப்பனையாக. இது அன்றைய காலகட்டத்துல சஹாபாக்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இது நம்முடைய காலத்திற்கு எப்படி பொருந்தும் என்றால் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்ற அடிப்படையில தீன் என்ற அடிப்படையில எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அனுமதி கொடுத்திருக்கின்றார்களோ, வழிகாட்டிருக்கின்றார்களோ அந்த காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அப்படி நாம் கட்டுப்படுவோம் ஆனால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக ஆகும். அந்த அல்லாஹுக்கு கட்டுப்படுவதுதான் நாளை மறுமையில் ஒரு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதை நாம் இங்கே மனதில் பதிய வைத்து அத்தகைய தூதரை சரியான முறையில பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து நாம் வெற்றி அடைவதற்குரிய முயற்சியை செய்யுமாக சொல்லப்படுவோம். சுமானக்கெல்லாம் மிக